Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த உண்மை சம்பவம் சென்னையில, அதுவும் தொழிற்பேட்டை நிறைந்த அந்த ஏரியாவில் நடந்த உண்மையான ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 40 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதற்கு அப்புறம் தன்னை போல் இன்னொரு பெண் அந்த காம கொடூரனிடம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுடைய அந்த புனிதமான ஆன்மா அந்த பெண்ணை காப்பாத்த வந்த அந்த தருணமும், தன்னோட அப்பா கிட்ட அந்த பெண்ணோட ஆன்மா மன்னிப்பு கேட்க வந்த அந்த தருணத்தையும் தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களோட வாழ்க்கையிலோ ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2011 காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நமக்கு யாரு சொன்னதுன்னு பார்த்தோம்னா, இதே அபார்ட்மெண்ட்ல அந்த காலகட்டத்தில் குடியிருந்த அந்த மைதிலி தாங்க நமக்கு இந்த உண்மை சம்பவத்தை அப்படியே நமக்கு சொன்னாங்க. இவங்க நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரு. 2011 காலகட்டம் அந்த தொழிற்பேட்டை நிறைந்த அந்த நகரத்தில் இந்த மைதிலி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க அந்த 5 மாடி கொண்ட அந்த அபார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 40-45 குடும்பங்கள் வசிக்குதுங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் ராஜேஷ் மல்கோத்ராங்கிறவருங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஒருத்தருக்கு 18 வயதும் ஒருவருக்கு 23 வயதும் இன்னொரு பையனுக்கு ஒரு 16 வயது இருக்குங்க. அவர்கள் பெயர் அனைத்து நமக்கு தேவையில்லை. இந்த சம்பவத்தை சொன்ன அந்த மைதிலி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய யாரோட பேரும் வேணாம்னே அவர்களுக்கு பதிலாக நீங்கள் வேற பேரை மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் அனைவரோட பேரையும் நான் மாற்றி சொல்லியிருக்கேங்க. அதனால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரோட பேரும் நமக்கு தேவையில்லை. இந்த சம்பவத்தில் இறந்த அந்த பெண்ணோட பெயரை மட்டும் நான் மாற்றி சொல்கிறேன். அந்த பெண்ணோட பெயர் சுவாதி. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 40-45 குடும்பங்கள் இருக்குங்க. ஒரு 4-5 வீடு எப்பொழுதுமே காலியாக தாங்க இருக்கும். ஏன்னா எந்த குடும்பமாவது காலி பண்ணி போவாங்க. அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னால் எப்பொழுதுமே டூலெட் போட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். யாராவது வருவதும் யாராவது போவதுமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 குடும்பம் அங்கே 10-20 ஆண்டுகளாகவே வசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன். எந்த கரார் பேர் வழியும் கிடையாது. அவர் நல்லபடியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த அனைவரையும் அவர் சொந்த குடும்பத்தை போல பாவித்து பார்த்து கொண்டார். அதே நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாதுங்க. அவர் வடநாட்டை சேர்ந்தவர். அவருடைய தாத்தா காலத்திலிருந்து சென்னையில் வந்து குடிபெயர்ந்துட்டாங்க. அவர்கள் நகைக்கடை வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 40 குடும்பத்துக்கு மேலே அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் அந்த ராஜேஷ் மல்கோத்ராவும் ஒரு பெரிய கட்சியில் அந்த ஏரியாவில் பெரிய பொறுப்பில் இருக்கார். அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற அனைத்து குடும்பத்துக்கும் வெளியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேரை சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கவங்க அனைவருமே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒதுங்கி போவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் செல்வாக்கு மிக்க அந்த அரசியல் பிரமுகராக வாழ வந்துகிட்டு இருந்தார். அந்த காரணத்தினாலே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்தவங்க அனைவருமே கூடிய சீக்கிரம் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணி போக மாட்டாங்க. இது 2011 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய அந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ண போக மாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழ் ஃப்ளோரில் ஒரு 11 வீடும், 2வது ஃப்ளோரில் ஒரு 10 வீடும், 3வது ஃப்ளோரில் ஒரு 13 வீடும், 4வது ஃப்ளோரில் ஒரு 10 வீடு இருக்குங்க. மேலே மொட்டை மாடி தான். அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒரு 10-15 வருடம் இருக்கும். பார்ப்பதுக்கு பழைய அப்பார்ட்மெண்ட் போல் இருந்தாலும் உள்ள சகல வசதியுமே அந்த காலகட்டத்தில் இருந்ததுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் முதற்கொண்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒரு சிசிடிவி கேமரா அந்த காலகட்டத்திலே அந்த ஓனர் வச்சுருந்தார். 4 ஃப்ளோருக்கும் சிசிடிவி கேமரா, கீழே கார் பார்க்கிங்லேயும் மெயின் கேட்லையுமே அவர் சிசிடிவி கேமரா பொறுத்திருந்தாருங்க. இதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க அனைத்து பேருமே மிகவும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த 2வது ஃப்ளோரில் தாங்க இந்த ராஜேஷ் மல்கோத்ரா தன்னோட குடும்பத்தோட, அதாவது இந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டம் ஒரு சித்திரை வைகாசி மாத காலகட்டம்ங்க. அந்த அபார்ட்மெண்ட்டில் எப்போதுமே ஒரு வழக்கமுங்க,
இந்த ஹவுஸ் ஓனர் முதற்கொண்டு அவர்கள் குடும்பம் முதற்கொண்டு அனைத்து குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பம் வரைக்கும் மேலே போய் மொட்டை மாடியில் படுக்கிறது தாங்க வழக்கம். 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுப்பாங்க. 10-11 மணி வரையும் சந்தோஷமாக ஜாலியாக அனைவரும் ஒரு கிராமத்தில் இருப்பது போல் சொந்தக்காரங்க மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மொட்டை மாடியில் இரவு நேரத்தில் படுத்து உறங்குறது வழக்கம். இந்த காலகட்டத்தில் வாடகைக்காக ஒரு தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் வருதுங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு 18 வயது ஒரு பெண்ணுங்க. அந்த பெண்ணோட பெயர் ராதிகா. அந்த ராதிகாவோட இந்த மைதிலிக்கு பழக்கம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் பழக்கமாகுது. அந்த ராதிகாவும் அந்த மொட்டை மாடியில் இந்த மைதிலியோட சேர்ந்து படுக்கிறது தாங்க வழக்கமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இரவு நேரத்தில் ஒரு நாள் ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து அலறல் சத்தம் கேட்குதுங்க. இந்த அனைவரும் எழுந்து ஓடி போய் பார்க்குறாங்க. அவருடைய 2வது பெண்ணான அந்த சுவாதி தன்னோட ரூம்ல தூக்குமாட்டி இறந்து போயிருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த அனைவரும் மிரண்டு போறாங்க. ஒரு முடிவு எடுத்திருக்காளே, நல்ல சந்தோஷமா ஜாலியா பேசக்கூடிய பெண், எந்த ஒரு பிரச்சனையும் அவளுக்கு கிடையாது, எதனால அவ தூக்கு போட்டு இறந்தா அப்படின்னு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அனைவருமே ஓன அழுறாங்கங்க. தன்னோட சொந்தக்காரங்க தன்னோட சொந்த குடும்பத்துல ஒரு பெண் இறந்து போனது போல அவர்கள் மிகவும் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. இவர்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்தது போல அந்த குடும்பத்தாரோட துக்கத்துல இவங்க கலந்துக்கிட்டு ஒரு 2-3 நாட்கள் போகுது. போலீஸ்காரங்க வர்றாங்க. அந்த உடம்பை இறக்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 2-3 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மெல்ல மெல்ல தன்னோட சகச நிலைக்கு மாறுறாங்க. ஆனால் அந்த ராஜேஷ் மல்கோத்ராவோட குடும்பத்தார்கள் மிகவும் கவலையாகி தான் ஆசையா பாசமா இருந்த தன்னோட 2வது மகள் இறந்த அந்த துர்க்கத்திலேருந்து அவரால் மீளவே முடியல. கிட்டத்தட்ட அவர்களோட நகைக்கடை ஒரு 15 நாள் முடியவே இருக்குது. அவர்களுடைய அம்மாவும் இந்த குடும்பத்தார்களும் மிகவும் கவலையா இருக்காங்க. தன்னோட பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டானே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே தெரியல. இந்த அப்பாவும் ரொம்ப கவலையா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போயிருக்குங்க. அந்த 15 நாளைக்கு அப்புறம் நடந்ததாங்க பயங்கரத்தின் உச்சக்கட்டம். ஒரு 2-3 நாட்கள் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவர்கள் மொட்டை மாடியில் போய் படுக்கிறத தவிர்த்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அந்த மொட்டை மாடியில் போய் படுக்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே போய் அந்த மொட்டை மாடியில் போய் படுக்கிறாங்க. ஏன்னா வெயில் காலம் ரொம்ப புழுக்கமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் மொட்டை மாடியில் படுத்தா காத்தோட்டமாக இருக்கும். அதனால் இந்த இறப்பையும் பொருட்படுத்தாமல் அந்த மொட்டை மாடியில் போய் படுக்கிறாங்க. இந்த ராதிகா அந்த மைதிலி உட்பட அனைவருமே மேலே போய் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாட்கள் போயிருக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தார்களா அந்த மொட்டை மாடியில் படுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க. இந்த ராதிகா, அந்த மைதிலி மற்றும் 2-3 குடும்பத்தார்கள் தாங்க மறுபடியும் அந்த மொட்டை மாடியில் போய் படுக்கிறது. ஏன்னா இவர்கள் இந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிற அதே ஃப்ளோரில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இங்கே வந்து மேலே படுக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அந்த பெண் இறந்திருக்கா, அதனால் அந்த ஃப்ளோரில் இருக்கவங்க மட்டும் தங்களோட வீட்டில் படுக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுனால இவர்கள் அனைவரும் மேலே வந்து படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த 4-5 குடும்பமும் அங்கே படுத்திருக்காங்க. இரவு 2:30 ஒரு 3 மணிக்கு மேலே இருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு கொலுசு சத்தமும் யாரோ அழுகிற சத்தமும் கேட்குதுங்க. இந்த மைதிலிக்கு தூக்கம் கலைஞ்சு மெதுவாக மெல்ல போர்வையை விளக்கி பார்க்குறா. இந்த நேரத்தில் கொலுசு சத்தமும் யாரோ அழுகிற சத்தம் கேட்குதே அப்படின்னு தன்னோட பக்கத்தில் இருந்த அந்த ராதிகாவை திரும்பி பார்க்குறாங்க. அந்த ராதிகா அங்கே தான் படுத்திருக்காங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. எல்லோருமே ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த வெயில் நேரத்துலையும் போர்வையை போத்தியபடியே தான் படுத்திருக்காங்க. யாரும் இங்கிருந்து போனது மாதிரி தெரியல. இப்பொழுது நமக்கு அழுகை சத்தம் கேட்குது, கொலுசு சத்தமும் கூடவே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போர்வையை விளக்கி மெல்ல எழுந்து பார்க்குறாங்க. எழுந்து உட்கார்ந்தபடியே பார்க்குறாங்க. யாரோ ஒரு பெண்மணிங்க அந்த சோற்று ஓரத்தில் அந்த விளிம்பில் உட்கார்ந்தபடியே காலை கீழே தொங்கப்பட்டபடியே தலையை கீழே குனிஞ்சபடியே காலை ஆட்டினபடியே அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு வயசு பெண்ணுங்க அந்த நேரத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மைதிலியை அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. யாராக இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, யாரும் நம்ம கூட படுக்கலை, அதுக்கப்புறம் யாராவது வந்து படுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போர்வையை விலக்கி அந்த பெண்ணை நோக்கி மெதுவாக நடந்து போகிறாங்க. இந்த மைதிலி ஒரு 5-6 அடி தாங்க தூரம் காலை எடுத்து வச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த மைதிலி மனசுக்குள்ள தோணுது, இந்த நேரத்தில் அந்த விளிம்புல தலைமுடியை விரிச்சு போட்டு கீழே குனிஞ்சபடியே யாரு உட்காந்து அழுகிறது, இது என்னமோ எனக்கு சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த மைதிலி அந்த நேரத்தில் யாருப்பா யாரு நீ அப்படின்னு சொல்லி அந்த மைதிலி அந்த பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது அழுதுகிட்டு இருந்த அந்த பெண் அப்படியே அழுகையை நிறுத்திடுறாங்க. இந்த மைதிலியும் அதற்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்கலங்க. இது என்னமோ விசித்திரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு மறுபடியும் சத்தம் போட்டு கூப்பிடுறா. யாருடி யாரு நீ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த உருவம் அந்த விளிம்புல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த உருவம் அந்த இடத்துல இருந்ததுக்கான தடையுமே இல்லாம அப்படியே மறைஞ்சு போச்சுங்க. இந்த விஷயத்தை பார்த்து மைதிலியை அப்படியே ஸ்டன் ஆகி போய் அந்த இடத்துல அப்படியே நின்றாங்க. அப்படியே நின்று அந்த மைதிலி ஒரு நிமிஷம் திகச்சு போய் அந்த உருவம் எப்படி மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் தன்னோட இடத்துல போர்வையை அப்படியே இழுத்து போத்தி அந்த ராதிகாவை இழுத்து கட்டி பிடிச்சபடியே அப்படியே போத்தி படுத்துக்கிறாங்க.
இவர்கள் அதுக்கு மேலே விடிய விடிய தூங்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 5:30 மணிக்கு யாரோ ஒருவர் எழுந்த சத்தம் கேட்டு அவர் எழுந்து போனதுக்கப்புறம் வேகமாக எழுந்து லிஃப்ட்டில் போய் தன்னோட வீட்டுக்கு போயிடறாங்க. இந்த ராதிகாவை கூட எழுப்பாம தன்னோட வீட்டுக்கு வேகமாக போயிடுறாங்க. போனவ தன்னோட அம்மாவுக்கிட்ட மேலே நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறா. இந்த மைதிலி வேகமாக வந்து தன்னோட அம்மா கிட்ட நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா மிகவும் ஷாக்காகி, அப்புறம் எதுக்குடி இவ்வளோ நேரம் அங்கே படுத்திருந்தேன், நைட்டே வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து சேர வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் பொழுது, இந்த மைதிலி அந்த நேரத்தில் நான் எவ்வளோ பயந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த 5 அடி வந்து படுக்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், நீ அந்த இடத்துல படுத்திருந்தா உனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க அம்மாட்ட சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கும் போது தன்னோட பொண்ணு சொன்னதை அப்படியே அவங்க அம்மாவும் சொல்ல, தன் பொண்ணும் அவர்கிட்ட அப்படியே சொல்லும் பொழுது இந்த மைதிலியோட அப்பாவும் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. நீங்கள் எல்லாரும் மேலே போய் படுத்துருவீங்க ஹாலில், நான் மட்டும் படுத்திருக்கும் பொழுது காற்று வரட்டுமேன்ட்டு கதவை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு படுத்திருப்பேன். அந்த நேரத்தில் நைட்டு 2 மணிக்கு மேலே ஃப்ளோரில் இருக்க லைட்டெல்லாம் அப்படியே விட்டு விட்டு எரியறதும், அந்த நேரத்தில் லிஃப்ட்டில் யாரோ வர்ற சத்தமும் கேட்குது. இது 2-3 நாள் தொடர்ந்தது. அதற்கப்புறம் நான் கதவை திறந்து படுக்கிறதுல இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள் மைதிலிகிட்ட, சரி இதற்கப்புறம் நீ மேலே போய் படுக்க வேணாம், நீ வீட்டிலே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைதிலியோட அப்பா வேலைக்கு போகிறாருங்க. வேலைக்கு போகிறதுக்காக கீழே வந்தவர் நேராக வாட்ச்மேனை பார்த்து பேசிட்டு அந்த வாட்ச்மேன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம், அண்ணே சிசிடிவி கேமராவை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னாச்சு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் கேட்கும்பொழுது, இல்லைண்ணே ஒரு 2 மணிக்கு மேலே யாரோ எங்கள் ஃப்ளோரில் வந்த மாதிரிச்சு, அது யாருன்னு தெரியல, அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வாட்ச்மேனும் அவரும் சேர்ந்து அந்த சிசிடிவி கேமராவை இவர் சொன்ன அந்த டயத்தில் ஒரு 2 மணிக்கு மேலே செக் பண்ணி பார்க்குறாங்க. இவர் சொன்னது மாதிரியே அந்த ஃப்ளோரில் அந்த லைட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு விட்டு எரியுதுங்க. அப்போ இவர்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த சிசிடிவி கேமரா அந்த ஃப்ளோரில் இருக்க 10 வீடு இருக்குங்க. அந்த சைடு ஒரு 5 வீடும், இந்த சைடு ஒரு 5 வீடும் இருக்கும். அது ஓரத்தில் லாஸ்ட்டில் அந்த சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவுக்கு முன்னால் தாங்க அந்த சைடு ஓரத்தில் தாங்க அங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி இந்த ஃப்ளோருக்குள்ளே யாராவது நடந்து வந்தால் தெரிகிற மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. லிஃப்ட்டுக்கு நேரம் இல்லை, லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி யாராவது வந்தால் அந்த ஃப்ளோரில் நடந்து போகிறது அப்படியே தெரியும். அது மாதிரி சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில் இந்த லைட்டு விட்டு விட்டு எரிய ஆரம்பித்த ஒரு அரை நிமிஷத்தில் இந்த லிஃப்ட்டோட சத்தம் கேட்குதுங்க. இந்த லிஃப்ட்டோட கதவு திறந்ததுக்கப்புறம் உன்னிப்பாக பார்க்குறாங்க. அந்த ஃப்ளோரில் கருப்பான ஒரு உருவங்க அப்படியே மெதுவாக நடந்து போகிற மாதிரியே தான் இருக்குது. தெளிவாக தெரியலை, ஷேடாக அப்படியே ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் நேராக போய் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு முன்னால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிற்கிதுங்க. அது உள்ளே போக ட்ரை பண்ணுது, அதனால் முடியலை. அப்படியே திரும்பி அதே உருவம் அதே வழியாக வந்து அதே லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த லைட்டு வெளிச்சமெல்லாம் பழையபடி அப்படியே மாறுது. இந்த விஷயத்தை பார்த்து மிரண்டு போன அந்த 2 பேருமே 2 பேர்ட்டையும் பார்த்து சொல்லிக்கிறாங்க, அண்ணே இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம், ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவார். அதே நேரத்தில் நம்ம 2 பேரும் இந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தோம் தெரிஞ்சுன்னா அந்த ஹவுஸ் ஓனர் திட்டுவார். அதனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்கண்ணே, இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேலைக்கு போயிடறாரு. அதே நேரத்தில் இந்த மைதிலியும் தன்னோட எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறா. இந்த ராதிகாவும் அதே எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தாங்க வேலை பார்க்குறா. இந்த ராதிகா வந்த 1 மாதத்திலே இந்த மைதிலியோட பழக்கமானதில் அந்த மைதிலி தன்னோட எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜர் சொல்லி இவளுக்கும் ஒரு வேலையை வாங்கி கொடுத்து தன்னோட கம்பெனியிலே இந்த ராதிகாவும் வேலை பார்க்குறா. இந்த மைதிலியும் ராதிகாவும் அதே கம்பெனியில் தாங்க வேலை பார்க்குறாங்க. இந்த மைதிலியும் அந்த ராதிகா கிட்ட லஞ்ச் பிரேக்கில் நேற்று நைட்டு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் நம்ம நைட்டில் போயிட்டு மேலே படுக்க வேணாண்டி அப்படின்னு இந்த மைதிலி அந்த ராதிகா கிட்ட அன்று பகலே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஆனால் இந்த ராதிகா அதெல்லாம் காதில் வாங்காதது மாதிரியே அன்று இரவும் இந்த மைதிலியை வந்து கூப்பிட்றாங்க, மேலே போய் படுக்கலாம் பாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது உடனே இந்த மைதிலியோட அம்மாவும், எங்கடி போகிற, நீ மேலே போய் படுக்க வேணாம், அந்த ராதிகாவை இவங்க திருப்பி அனுப்பிடுறாங்கங்க, நீனும் போய் படுக்காத அப்படின்னு சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த ராதிகா அதை காதில் வாங்கிக்காம தன்னோட வீட்டுக்கு போகிற மாதிரியே இவ மேலே போய் படுக்க ஆரம்பிக்கிறா. அதற்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இந்த ராதிகா வந்த 1.5 மாதத்திலிருந்தே கீழ் வீட்டில் இருக்க ஒரு பையங்க கமலேஷன் ஒரு பையனை இவ லவ் பண்ணுறா. இவர்கள் 2 பேரும் அந்த இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் இவர்கள் பேசிக்கொள்வதற்கு மிகவும் வசதியாக இருந்ததுனால உடனே இந்த ராதிகாவும் சரி மைதிலி வராதது நமக்கு சௌரியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதிகா தன்னோட வீட்டுக்கு போகிறது மாதிரியே போயிட்டு இவ மேலே போயிடுறா. இந்த ராதிகாவும் தன்னோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மைதிலி வர்றா, மைதிலி கூட தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வீட்லேயும் அவளை கண்டுக்கல. இந்த ராதிகா மட்டும் 2nd ஃப்ளோர்லேருந்து இப்போ இந்த ராதிகா மட்டும்தான் மேலே போய் படுக்கிறா. மேலே போய் பார்க்கும் பொழுது ஒரு 2 குடும்பம் தான் படுத்திருக்கு. இப்பொழுது அந்த
கமலேஷும் அங்கே வரல, எப்படியும் கமலேஷ் வந்துருவான் அப்படின்னு இவள் நம்பிக்கையில் அந்த 2 குடும்பத்தார்ட்டையும் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவள் நினைத்தது போலவே அந்த கமலேஷும் அங்கே வந்து சேர்ந்துடுறான். அந்த கமலேஷுங்கிறவன் கொஞ்சம் பிளேபாய் மாதிரிங்க, பிளேபாயின்னு சொல்ல முடியாது, அப்படியே தாங்க. அவன் அந்த மாதிரி மோசமானவன் தான். ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்க அனைத்து பொண்ணுக்கிட்டையும் இவன் கொஞ்சம் ரூட்டு விட்டு பார்த்துருக்கான். இந்த மைதிலிக்கும் ரூட்டு விட்டு பார்த்துருக்கான். அந்த வேலை இவள்கிட்ட வேலை செய்யலை. அவன்கிட்ட அனைத்து பொண்ணுங்களுமே கொஞ்சம் உஷாராக தான் இருப்பாங்க, உஷாராக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேர் வழிங்க. அவன் ஒரு காம கொடூரன்னே சொல்லலாங்க. அந்த ஃப்ளாட்டில் இருக்க அனைத்து பெண்களையும் காதல்ங்கிற பேரில் அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க அவன் துடிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயம் தெரியாமல் தாங்க இந்த ராதிகா அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. இந்த ராதிகாவும் அவனை உண்மையாக தாங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த 1.5 மாதத்தில் இவர்கள் 2 பேரும் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் மேலே போய் படுத்திருந்தா அவன் கூட இன்னும் நெருங்கி பழகலாம் அப்படிங்கிறதுனால இந்த ராதிகாவும் மைதிலி வராதது நமக்கு ரொம்ப சௌரியமாக போச்சுன்ட்டு மேலே போய் பார்க்குறா. மேலே போய் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு 2 குடும்பம் மட்டும்தான் படுத்திருக்கு. இப்போ அந்த கமலேஷும் அங்கே வரல. இவர்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 12-1 மணி ஆகுது. இந்த கமலேஷ் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறான். அந்த 2 குடும்பமும் மொட்டை மாடியில் நடுவில் அப்படியே படுத்திருக்காங்க. அந்த ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் இந்த ராதிகா படுத்திருக்கா. அந்த ஓரத்தில் அந்த கமலேஷ் படுத்திருக்கான். ஒரு 2 மணி ஆகுதுங்க. எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் இந்த கமலேஷ் அந்த ராதிகாவை வந்து மெல்ல எழுப்புறான். இந்த ராதிகாவும் தூங்கிடுறாங்க. அந்த தூக்க கலக்கத்தில் எழுந்து இவர்கள் எப்பொழுதும் சந்தித்து பேசுகிற அந்த தண்ணி டேங்குக்கு கீழே போகிறாங்கங்க. அந்த தண்ணி டேங்கோட அமைப்பை பார்த்தோம்னா 40-50 குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய தண்ணி டேங்குங்க. ஒரு 5 அடி உயரத்தில் நல்ல பெரிய தண்ணி டேங்குங்க. 3 பக்கம் சுவரும், ஒரு பக்கம் கேப்பு மட்டும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ரூம் போலவே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் காலியாக இருக்கும். அது ஓரத்தில் பழைய ஜாமான்லாம் போட்டிருக்கும். இந்த இடத்துல தாங்க இவர்கள் சந்தித்து பேசுகிறது. அந்த இரவு நேரத்தில் இவர்கள் 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கமலேஷும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் எந்த விஷயத்துக்காக பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறானோ அந்த விஷயத்துக்காக அவளை நெருங்குறான். இன்று தாங்க அந்த ராதிகா இவனோட தொடுதலில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறா. அந்த ராதிகாவும் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனால் கடைசியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா அந்த காமக்கொடூரன் கமலேஷ் தாங்க. மெல்ல அவளை தன் ஆசைக்கு இணங்க அப்படியே அவள் மேலே சாய பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் 2 பேரும் திடுக்கிட்டு வேகமாக எழுந்து உட்காந்து இந்த ராதிகா மிகவும் பதறி போறா. நான் தான் வேணான்னு சொன்னேனே, இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் நம்மளை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு மெல்ல வெளியில் தலையை எட்டி பார்க்குறா. வெளியில் அந்த 2 குடும்பத்தார்களும் அங்கேயே தாங்க படுத்திருக்காங்க. வேற யாரும் வந்ததுக்கான தடையுமே தெரியலை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடியில் ஒரு ஓரத்தில் தாங்க பாத்ரூம் இருக்குது. அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி இந்த ராதிகா மெல்ல எழுந்து வெளியில் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. எந்த உருவமுமே தென்படலை. யாரோ நடந்து வந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்டுச்சே. அப்போ அந்த மைதிலி சொன்னது உண்மையாக தான் இருக்கும். அப்போ தாங்க அவளுக்கு அந்த நினைப்பே வருது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதே ரூமுக்குள்ளே போகிறா. அங்கே இந்த காமக்கொடூரன் இந்த கமலேஷ் இவளுக்காக ரெடியாக இருக்கான். இந்த சத்தத்தெல்லாம் அவன் காதில் வாங்கலைங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த ராதிகா கீழே படுத்திருக்கா. அவள் மேலே சாய போகும் பொழுது இந்த ராதிகா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது இருட்டு நேரம் தான். அந்த இருட்டுலையும் இந்த கமலேஷுக்கு மேலே இருந்து ஒரு கருப்பான உருவம் ஒரு பெண்ணோட தோற்றத்தில் முழுசாக தெரியல. நிழல் மாதிரி ஒரு உருவங்க. தலைமுடியெல்லாம் அப்படியே காத்துல பறந்தபடி அந்த கண்ணு 2 வெள்ளையா இந்த ராதிகாவை அப்படியே முறைச்சு பாக்குதுங்க. இந்த விஷயத்தை பார்த்த அந்த ராதிகா அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு கத்திரா. இதை சற்றும் எதிர்பார்க்காத இந்த கமலேஷ் என்ன பண்றது தெரியாம அப்படியே அந்த இடத்துல இருந்து வேகமா ஒடியாந்து லிப்டை நோக்கி ஒடியாந்து அப்படியே லிப்ட்ல வர்றாங்க. லிப்ட்ல இறங்கி வந்தவன் நேர 2வது ஃப்ளோர்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த லிப்ட் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நிக்குது. இந்த கமலேஷுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பட்டனை அழுத்தியிருக்கோம், இது 2வது ஃப்ளோரில் வந்து நிற்கிதே, இங்கேயும் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அழுத்துறான். ஆனால் அந்த லிஃப்ட்டு மூடுதுங்க திறக்குதுங்க, மூடுதுங்க திறக்குதுங்க, அந்த மாதிரியே இருக்குது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி நடந்துடலான்ட்டு அவன் மெல்ல இறங்கி வெளியில் வரும் பொழுதே இந்த ராதிகாவோட அப்பா அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தது மாதிரியே அந்த லைட்டு விட்டு விட்டு எரியுதுங்க. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஷாக் ஆனாலும் அப்படியே மெதுவாக வந்து படிக்கட்டு வழியாக இறங்கி வர்றான். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா இவனோட பேரை சொல்லி கமலேஷு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவன் பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு மெதுவாக மெல்ல திரும்பி பார்க்குறான். அந்த நேரத்துலங்க மேலே ராதிகா பார்த்த அதே உருவம்ங்க இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுதுங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த கமலேஷ் படார்னு படிக்கட்டை விழுந்துடுறான். விழுந்து அப்படியே உருண்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து விழுகுறாங்க. இவனுக்கு தலையெல்லாம் காயம், கால் அப்படியே ஃப்ராக்சர் ஆயிடுதுங்க. அந்த நேரத்தில் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வீட்டிலேருந்து வந்த அவங்க அப்பா அவனை மெல்ல தூக்கி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்திலே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அப்பா ரெடி பண்றாரு. தலையில நல்லா அடிபட்டுச்சுங்க. அவனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாசம்
அவசரத்துக்கு நடக்க முடியாது. அந்த மாதிரி தாங்க அவனுக்கு ஆயிருக்கு. அந்த நேரத்தில் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அப்பா வெளியில் வரும்பொழுதே மேலே அந்த ராதிகா சத்தம் போட்டால அந்த சத்தத்தை கேட்டு அந்த 2 குடும்பத்தார்கள் அங்கே படுத்திருந்தாங்கல்ல, அவங்க வேகமாக தேடி பார்க்கும்பொழுது பக்கத்தில் ராதிகா இல்லை, ஆனால் அவளோட சத்தம் கேட்குதுன்ட்டு வேகமாக சுற்றி முற்றி பாத்ரூம்லாம் தேடி பார்த்துட்டு இந்த வாட்டர் டேங்க்கு கீழே வந்து பார்க்குறாங்க. இங்கே மயக்கமான நிலையிலே அவள் படுத்திருக்கா. பக்கத்தில் இருக்க பைப்பை திறந்து தண்ணியை தெளித்து அவளை எழுப்பும் பொழுது, என்னடி இங்கே வந்து படுத்திருக்க, என்னாச்சு, ஏன் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லைக்கா நான் பாத்ரூம் போயிட்டு வரும்பொழுது ஏதோ ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அதை நான் தேடி வரும்பொழுது இந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்கிறா. அந்த விஷயத்தை கேட்ட அந்த 2 குடும்பத்தார்களும் அதற்கு மேலே எப்படிங்க அங்கே படுப்பாங்க, ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு அரசல் புரசலாக சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்பாம தான் இவங்க எல்லாம் வந்து மேலே வந்து படுத்திருக்காங்க. இப்போ இவளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் எதற்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதிகாவையும் கூட்டிக்கிட்டு வந்து அந்த ராதிகாவோட வீட்டில் விட்டுட்டு இவர்கள் தங்களோட வீட்டிலே போய் படுத்துறாங்க. அதற்கப்புறம் யாருமே மொட்டை மாடியில் படுக்க வர்றதில்ல. அன்று முதல் இந்த ராதிகா அவளாவே இல்லைங்க, அவளோட உடம்புல வேற ஒரு ஆன்மா வந்துருச்சுங்க. ஆமாங்க, நீங்கள் நினச்சது மாதிரியே அந்த சுவாதியோட ஆன்மா தாங்க அவளோட உடம்புக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இந்த சுவாதிக்கு 2-3 நாளாக அப்படியே உடம்பு ஜுரமாக கொதிக்குதுங்க. உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிச்சு தூக்கி போடுற மாதிரி ஜன்னி வந்த மாதிரி இருந்தோடனே பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவர்கள் அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுதே அவள் ஹிந்திலையும் தமிழ்லையும் மாறி மாறி பேசுகிறா. இந்த அப்பா அம்மா 2 பேருக்குமே இவ பேசுறது சுத்தமாக புரியல. தன்னோட பெண்ணுக்கு தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, இப்போ ஹிந்தியில் பேசுகிறாளே அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. அன்று இரவு இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த நர்ஸுக்கிட்டையும் கூட்டு அந்த பெண் ஹிந்திலையும் தமிழையும் மாற்றி மாற்றி பேசுகிறா. ஆனால் அந்த நர்ஸோ, அக்கா எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் தமிழ்லே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் பக்கத்து பெட்டில் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வயசான அம்மாங்க, ஒரு 70 வயது இருக்கும். அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மங்களகரமான வயசான பாட்டிங்க. அந்த பாட்டி இந்த ராதிகாவோட அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிறா. அந்த பாட்டி அந்த அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தா உன் பொண்ணோட உடம்புல வேற ஏதோ ஆன்மா இருக்கிற மாதிரி இருக்குது, அவளுக்கு உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவளை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, ஏதாவது கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போ, அப்படி இல்லைன்னா இந்த காத்து கருப்பு இந்த மாதிரி மந்திரிக்கிறவங்க யாராவது தெரிஞ்சால் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போ, அவளோட உடம்புல கண்டிப்பாக ஒரு ஆன்மா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா அதை இப்படியாவது விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி, இதை நீ கண்டிப்பாக செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை ஆணித்தரமாக சொல்லி அனுப்புது. இந்த ராதிகாவோட அம்மா அவரோட அப்பா கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவங்க அப்பா இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவருங்க. அடிப்போடி பேயாவது பிசாசாவது இந்த காலத்துலேயும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கண்டிச்சுட்டு தன்னோட மகளையும் கூட்டிக்கிட்டு அதே ஃப்ளாட்டில் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே இந்த விஷயமெல்லாம் உண்மைன்னு நம்புற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்குனதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டில் இந்த ஃப்ளோரில் அந்த லைட்டு வெளிச்சம்லாம் ஆஃப் ஆகி எரிஞ்ச அதே நேரம்ங்க, ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ராதிகா அப்படியே அலறி துடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அனைவருமே எழுந்து வந்துடுறாங்க. இது அந்த ஃப்ளாட்டில் இருக்க அனைவருக்குமே கேட்குது. மேலேருந்து பார்க்குறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அனைவருமே வந்துடுறாங்க. வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த ராதிகாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த பெட்ரூமில் போயிட்டு வேகமாக ராதிகாவை போய் பார்க்கும்பொழுது அவள் ஆக்ரோஷமாக அந்த கட்டிலில் உட்கார்ந்தபடியே தலைவிரி கோலமாக தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து கத்துறாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கத்துறா. எங்கள் அப்பாவை கூப்பிடு, எங்கள் அப்பாவை கூப்பிடுன்னு கத்தோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவள் ஹிந்தியில் பேசுகிறத கேட்ட அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அனைவருமே உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இது சுவாதியோட ஆன்மாவை தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனரில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஃப்ளாட்லேயே ஹிந்தி தெரியும், அவங்க மட்டும்தான் வீட்டில் ஹிந்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராதிகாவோட அப்பாவும் அம்மாவுக்கும் 1 மாதம் 2 மாதம் தாங்க இவங்க வந்து, அதனால் இவங்களுக்கு அவங்க ஹிந்தி பேசுகிற விஷயம் தெரியாது. உடனே அந்த 2வது ஃப்ளோரில் அந்த லாஸ்ட்டில் தாங்க ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது. அங்கே நேர போய் கதவை தட்டி ஹவுஸ் ஓனரை எழுப்பும் பொழுது அந்த ஹவுஸ் ஓனர் குடும்பமும் எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த ஹவுஸ் ஓனர் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியலை, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த ராஜேஷ் மல்கோத்ராவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவர் எழுந்து உட்காந்து அழுதபடியே தன்னோட மனைவி கிட்ட, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வர்றாருங்க. இந்த ஃப்ளாட்டோட ஓனருக்கு தன்னோட பொண்ணு தான் அவன் மேலே வந்திருக்கான்னு இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அவருக்கு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்க. அதற்கு மேலே இவர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே அந்த போலீஸ்காரங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்சது மாதிரி இருக்கட்டும், இதற்கு மேலே இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு இந்த விஷயத்தை என்ன அசிங்கப்படுத்துறாதீங்கன்னு. இந்த
ஃப்ளாட்டோட ஓனர் அந்த போலீஸ்காரங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டதுனால அதற்கு மேலே அந்த போலீஸ்காரங்களும் சரி கேஸை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அது என்னன்ட்டு முழுசாக பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இந்த ராஜேஷ் மல்கோத்ராவும் நேர ராதிகாவோட வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு, பெட்ரூமில் வந்து பார்க்குறாரு. அந்த பெட்ரூமில் கட்டில் ஆக்ரோஷமாக அந்த ராதிகா அமர்ந்து உட்கார்ந்தபடி தன்னோட அப்பாவை பார்த்த உடனே, அதாவது ராதிகாவோட உடம்புல இருக்க அந்த சுவாதி தன்னோட அப்பாவை பார்த்தோன்னே ஓனும் அழுறாங்க. அழுது தேம்பி தேம்பி அவங்க அப்பாவை மூஞ்ச பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சபடியே அழுகிறா. இந்த விஷயத்தெல்லாம் கட்டிலுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த ராஜேஷ் மல்கோத்ரா பார்க்குறாரு. கட்டிலில் அந்த பெண் உட்காந்துருக்கா. கட்டிலுக்கு பின்புறமாக ஒரு பீரோல் இருக்குது. அந்த பீரோலில் பெரிய கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் ராஜேஷ் மல்கோத்ராவும் அதே நேரத்தில் இந்த ராதிகாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த கண்ணாடியில் வேற ஒரு உருவத்தை பார்க்குறாங்கங்க. அந்த கண்ணாடியில் தன்னோட பெண்ணோட உருவமே இல்லாத மாதிரி இந்த ராதிகாவோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே தத்ரூபம் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே திகைச்சு போய் இந்த ராதிகாவோட அப்பா அப்போ பேய் பிசாசு இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷாக்காகி போய் நிற்கிறாரு. இந்த ராஜேஷ் மல்கோத்ராவும் அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு இந்த ராஜேஷ் மல்கோத்ராவும் ஓனு கதறி அழுது கொண்டே அப்படியே தன்னோட மகளோட காலடியில் உட்கார்றாருங்க. அது தன்னோட மகள் தானுங்க. அப்படியே உட்காராரு. இந்த ராதிகாவும் ஐயோ அப்பா அப்படின்னு ஹிந்தியில் பேசிக்கிட்டே, அவர்கள் 2 பேருக்குமே ஹிந்தியில் தாங்க பேசிக்கிறாங்க. தன்னோட அப்பாவும் அந்த ராதிகா உடம்புல இருக்க அந்த சுவாதியும் 2 பேருமே ஹிந்தியில் தான் பேசிக்கிறாங்க. இவர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு சுத்தமாக வேற யாருக்குமே தெரியலை. ஏன்னா ஹிந்தி அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஃப்ளாட்டில் இருக்க அனைவருமே தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சில பேர் மலையாளி இருக்காங்க, சில பேர் தெலுங்கு சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் ஹிந்தி யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு அப்படியே ஹிந்தியில் பேசுதுங்க. இவர்கள் 2 பேருமே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுவாதி அப்போ தாங்க தன்னோட அப்பா கிட்ட ஒரு உண்மையை சொல்லுது. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உசுரோடு இருந்து அவனை பழி வாங்கி இருக்கணும், உங்களோட மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க தோணுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. வேற யாரும் கிடையாதுங்க, அந்த காம குணரும் கமலேஷ் தாங்க. இவளும் சின்ன பெண்ணு தாங்க, 18 வயசு. இவளுக்கு ஒன்றும் தெரியாது. காதல் போர்வையில் அவளை நாசமாக்கிட்டாங்க. இவனும் அதே அந்த தனி டெங்கு கீழே தாங்க நைட்டு படுக்கும் பொழுது அந்த பெண்ணோட தப்பாக இருந்திருக்கான். அதனோட பலனா இவள் கர்ப்பமாயிட்டா. இந்த கர்ப்பத்தை அவன்கிட்ட சொல்லி எவ்வளதோ சொல்லி போராடி பார்த்தா. ஆனால் அவன் மாது போதையில் இருந்ததுனால இந்த பொண்ணு சொல்கிற எந்த விஷயத்தையும் அவன் காதில் வாங்கிக்கல. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா உன்னோட அப்பாவுக்கும் உனக்கும் தான் மானம் போகும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவு செய்து உன்னோட கர்ப்பத்தை நீ கலைச்சிரு அப்படின்னா அவன் சொல்லிட்டு போன உடனே இவள் சற்றும் யோசிக்காம, எதை பற்றியுமே யோசிக்காம அன்னைக்கு நைட்டு தாங்க 2-3 மணிக்கா நடந்திருக்கு. இவன் சொல்லிட்டு போய் மேலே மொட்டை மாடியில் படுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து கீழே வந்தவன் நேர தன்னோட ரூமுக்கு வந்து அந்த பயங்கரமான முடிவை எடுத்திருக்கா. இந்த விஷயத்தை பூரா தன்னோட அப்பா கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டு அந்த சுவாதி என்ன சொல்லுதுன்னா, அப்பா தயவு செய்து அவனை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அவனுக்கு என்னால் முடிஞ்ச தண்டனையை நான் கொடுத்துட்டேன், நீங்கள் அவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதுபடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நான் எதுக்கு இப்போ இவ உடம்புல வந்தேன்னா என்ன போலவே இவளையும் அவன் யூஸ் பண்ண பார்த்தான்பா, அதை தடுக்கத்தாப்பா நான் வந்தேன். இங்கே யாருக்கும் நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். இதற்கு மேலே அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நம்மளோட குடும்பத்தை தவிக்க விட்டுறாதீங்க. அதனால் அவனுக்கு நீங்கள் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதே மாதிரி தண்டனையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பொழுதே அந்த ராதிகா உடம்புலேருந்து அந்த சுவாதியோட ஆன்மா வெளியே போகுதுங்க. இந்த விஷயத்த மொழி தெரியாமல் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அனைவரும் இவங்க ஹிந்திலையும் தமிழ்லையும் மாறி மாறி தானங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில விஷயத்த அந்த ஆன்மா ஹிந்திலையும், ஒரு சில விஷயத்த அந்த ஆன்மா தமிழ்லையும் சொன்னதுனால இந்த கமலேஷ் சில விஷயம் பண்ணதை அவங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த கமலேஷ் மேலே அந்த ஃப்ளாட்டில் இருக்க நிறைய பேர் கோபத்தில் இருந்து நேராக அந்த 2nd ஃப்ளோரில் இருந்த அனைவரும் கீழே போய் அந்த கமலேஷ் வீட்டில் அவனுக்கு ஏற்கனவே கால் ஒடிஞ்சு போய் கட்டு போட்டு தலையிலையும் கட்டு போட்டு தான் இருக்குங்க. இருந்தாலும் அவனை பலார்னு அரைஞ்சு அடுத்த நிமிஷமே போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஓனரும் தன்னோட பொண்ணோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்க. இந்த ஃப்ளாட்டோட ஓனரு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்க. அதற்கப்புறம் அவனை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜர் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் அந்த ராதிகா நார்மலாக மாறிட்டானே. 2011 காலகட்டத்தில் நடந்ததுன்னு. அதற்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கிறது கிடையாது. நான் ஒன்றுன்னு இரவு நேரத்தில் அப்பப்போ அந்த ஃப்ளாட்டில் அந்த லிஃப்ட் தானாக திறக்கிறதும் அந்த லைட்டு வெளிச்சம் விட்டு எரிகிறதுமா. ஆனால் வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததே இல்லை. நான் 2012 காலகட்டத்தில் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி வந்துட்டேனே. இந்த விஷயம் தன்னோட ஃப்ரெண்டு ராதிகாவுக்கும் எனக்கும் நடந்த அந்த அமானுஷ்ய சம்பவத்தை என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு. இந்த விஷயத்தை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அந்த மைதிலிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்திருக்காம அவனை இப்போ எப்படி இறந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டே விட்டாங்களோ அதே மாதிரி அவள் தைரியமாக முடிவெடுத்து தன்னோட அப்பா கிட்ட விவரத்தை போன சொல்லி அவனை அப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டே விட்டுருக்கணும். இந்த விஷயத்தில் அவள் தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டா. என்னங்க பண்ணுறது, 18 வயது சின்ன பொண்ணு. அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்காமல் இப்படி ஒரு
ஒரு முடிவை எடுத்து அந்த அப்பாவுக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்த அந்த பெண், அந்த அப்பா இவள் மேல வச்சிருந்த பாசத்தை மறந்துட்டா. இந்த மாதிரி அயோக்கியர்கள் இன்னும் இருக்கத்தாங்க செய்றாங்க. மேலும் நண்பர்களே, இந்த மாதிரி உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ ஏதேனும் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.